நம்ம ஃபோன் யூஸ் பண்ணி இப்போலாம் நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுக்கிறோம். ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இல்லை இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும். அதெல்லாம் நம்ம போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதோட பேக்ரவுண்ட்லாம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறலாம் பார்த்து ஃபில்டர் பண்ணி சூப்பரான ஃபோட்டோ மட்டும் தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து நம்ம எடுக்கிற பிக்சர் எல்லாத்துலேயுமே வந்து நல்லா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது மாதிரி எல்லா நேரத்துலையும் நல்லாவும் இருக்காது. 2 செகண்ட் போதும், ரொம்பலாம் டைம் வேணா 2 செகண்ட்லேயே உங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி உங்கள் பேக்ரவுண்டை இமீடியட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை வந்து உங்களுடைய சோசியல் மீடியாவில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி இந்த remove.bg அப்படிங்கிற அப்ளிகேஷனை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் அப்லோட் இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதில் அப்லோட் இமேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேலரி வந்து லோட் ஆகும். ஸோ உங்கள் கேலரியில் உங்களுக்கு என்ன பிக்சரை வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணுமோ அந்த பிக்சரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் நம்ம ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறது சேஃப்டி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எந்த ஆப்பாக இருந்தாலுமே நம்ம ஃபோட்டோஸை வந்து அப்லோட் பண்ணுறது சேஃப்டி வந்து கிடையாது. ஸோ அதனால் ஒரு சென்சிட்டிவான ஃபோட்டோஸ் தவிர நார்மலான ஃபோட்டோஸ் எப்பயுமே நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இப்போ நான் கேலரியிலேருந்து ஒரு ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபோட்டோ சூஸ் பண்ண உடனே இங்கே வந்து அந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்லோட் ஆன கொஞ்சம் நேரத்தில் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆன ஃபோட்டோவும் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடும். நம்ம அப்லோட் பண்ண ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் இப்போ ரிமூவ் ஆகிடுச்சு. எவ்வளோ அக்யூரேட்டாக வந்து ரிமூவ் ஆகிருக்குன்னு பாருங்கள். ரொம்ப தெளிவாக ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம ரிமூவ் பண்ணது மட்டும் இல்லாமல் இதோட பேக்ரவுண்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். அது இப்படி பண்ணுறதுக்கு நீங்கள் டாப் ரைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எடிட் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இப்போ வந்து நிறையா பேக்ரவுண்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேக்ரவுண்டில் ஃபஸ்ட்டு பிளர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த பிளரில் வந்து ஒரு லெவல் இருக்கும். ஸோ அந்த ஒரு லெவலையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் அப்லோட் பண்ண அந்த ஒரிஜினல் பேக்ரவுண்டே வந்து பிளராக்கி காட்டும். ஸோ அந்த ஒரிஜினல் பேக்ரவுண்டை கூட உங்களுக்கு நீங்கள் வந்து பேக்ரவுண்டாக வந்து செட் பண்ணிக்கலாம் பிளர் பண்ணி. இல்லை என் பேக்ரவுண்டை நான் கம்ப்ளீட்டாக வேறு பேக்ரவுண்டுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதற்கு கீழேயே பார்த்திங்க அப்படின்னா நிறையா நியூ பேக்ரவுண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணுங்கள். அவங்க அதில் எக்கச்சக்கமான பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், நானே வந்து சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். செலக்ட் பண்ண அந்த பேக்ரவுண்டை திரும்ப நீங்கள் பிளர் பண்ணுறதுக்கு மேலே இருக்க அந்த பிளர் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பின்னாடி வந்து ஒரு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து அந்த பிளரை கிளிக் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து இருக்க பேக்ரவுண்டு இன்னும் வந்து பிளராக வரும். ஸோ இந்த மாதிரி பிளர் ஆகிறதுனால என்ன யூஸ் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ வந்து ஒரிஜினலாக தெரியும். நீங்கள் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணாலும் உங்கள் ஃபோட்டோ வந்து அந்த இடத்துல ஒரிஜினலாக எடுத்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து தெரியும். அதே மாதிரி நீங்கள் எடுத்திருக்க பேக்ரவுண்டும் உங்கள் ஃபோட்டோவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி உள்ள பேக்ரவுண்ட் வந்து சூஸ் பண்ணுங்கள். சம்மந்தமே இல்லாமல் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஃபோட்டோஷாப் பண்ண மாதிரியான ஒரு இதாக வந்து தெரியும். நிறையா ஸ்டுடியோ பேக்ரவுண்ட்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல வந்து தனியாக ஒட்ட வச்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். பட் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான உள்ள பேக்ரவுண்டை கரெக்டாக சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரிஜினலாக அந்த இடத்துலையே வச்சு ஃபோட்டோ எடுத்த ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ நான் இன்னொரு ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணி அதோட ரிசல்ட் எப்படி வருது அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ இது நான் மட்டும் இருக்கிற ஒரு ஃபோட்டோ. ஸோ இந்த ஃபோட்டோ நான் அப்லோட் பண்ண உடனே பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ ரிமூவ் பண்ண இதில் இப்போ நான் பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். என்னோட ஃபோட்டோவுக்கு எது வந்து ஆப்டாக இருக்கோ அந்த பேக்ரவுண்ட் தான் வந்து சூஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வானம் இருக்கிற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வித்தியாசமாக தெரியும், தனியாக வந்து தெரியும். அந்த மாதிரி பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே பார்த்தா எடிட் பண்ண மாதிரியே வந்து எஃபெக்ட் வந்து தெரியும். அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இதோட லைட்டிங்க்கும் கரெக்டாக இருக்கிற மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் வந்து சூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ இந்த பேக்ரவுண்ட் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பிளர் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து போர்ட்ரைட் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ நான் பிளர் பண்ணுறதை வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ இன்னும் கூட வேறு பேக்ரவுண்ட் கூட டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த பேக்ரவுண்டு வந்து ஓரளவுக்கு செட் ஆகுது. பட் இருந்தாலும் வேறு பேக்ரவுண்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பிளாக் கலர் பேக்ரவுண்டும் வந்து நல்லாயிருக்கும். பட் என்னோடய ஹேர் கலருக்கும் இந்த பேக்ரவுண்டுக்கும் கொஞ்சம் கலர் வேரியேஷன் வந்து இருக்குது. ஸோ இது வந்து லைட்டிங் வித்தியாசம் இருக்கும். ஸோ அதனால் இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இப்போ நீங்கள் இது வச்சிங்க அப்படின்னா இது வந்து ஆர்டிஃபிஷியலாக இருந்தால் கூட ஆனால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்டை கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு ஃபைனலாக எனக்கு பிடிச்சிருக்குது வந்து இந்த பேக்ரவுண்ட் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இதை நான் வந்து டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஐக்கான் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அதை ஷேர் ஆப்ஷனும் இருக்கும், அந்த மாதிரி டவுன்லோட் இமேஜ் ஆப்ஷனும் இருக்கும். டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரிக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். அது மாதிரி ஷேர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணலாம். ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் செலவழிக்காமல் ரொம்ப சிம்பிளாக ஒரு 2 செகண்ட்ஸில் உங்கள் ஃபோட்டோவில் இருக்க பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை சேஞ்சும் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷனாக இருக்குது. எனக்கு உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோக்கு ஏதாவது ஒரு என்கேஜ்மெண்ட் நீங்கள் ஒரு லைக்கோ இல்லை கமெண்டோ இல்லை வந்து இந்த வீடியோ ஒரு ஷேரோ ஏதாவது ஒரு என்கேஜ்மெண்ட் வந்து இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.